மீண்டும் தலைத்துவோம். செங்கோட்டையன் போனது வந்துட்டு அதிமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும். இல்லை, இதில் நான் கருத்து சொல்ல விரும்பலை. ஏன்னா ஒரு கட்சியில் சில ஏற்றத்தாழ்வுகள் வரலாம், ஆனால் கூட்டணி என்ற வகையில் நாங்கள் வலுவாக இருக்கிறோம். கோயம்புத்தூர் உள்ளிட்ட முக்கிய நகரங்கள் வந்து மெட்ரோ பணிகளை வந்து துவக்கல அப்படின்ட்டு திமுக வந்துட்டு பாஜக மேல குற்றம் சொல்றாங்க. அதுக்கு இல்லையே, 2வது ஃபேஸ் மெட்ரோ இன்னைக்கு மரியாதைக்குரிய கட்டார் அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க, எல்லாற்றை விட 63,000 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு தான் அதிகம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயிலோட ரயில் பெட்டி நம்ம பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலையில் தான் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் ஃபாக்ஸ்காமாக இருக்கட்டும், சவுத் கொரியா நிறுவனமாக இருக்கட்டும், தமிழ் கூகுளாக இருக்கட்டும், எதையுமே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முடியல. ஆக எல்லாத்தையும் ஆந்திராவுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆக இது இந்த அரசு தோல்வி அடைந்து கொண்டு இருக்கிறது என்பதை தான் சொல்ல முடியும். அப்படிலாம் இல்லை. நான் கேட்குறேன், அதே தான் நான் சொன்னேன். இந்த தெரு இன்னைக்கு பாருங்கள், இந்த சாலை போடப்பட்டிருக்கிறது, எங்கேயுமே நீங்கள் வந்து அப்படி போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் கேட்குறேன், ஏன் முதலமைச்சர் வந்து இன்னைக்கு நான் போய் அங்கே சந்திக்கிறேன்னு சொல்கிறாருல்ல, ஏன் நம்ம ஊருக்கு வரும்போது ஏன் சந்திக்கலை? என் ஊருக்கு வரும்போது நான் முதுக திருப்பிட்டு இருப்பேன், மக்களுக்குள்ளதை எதுவும் கேட்க மாட்டேன். நம்ம ஊரோட பழக்கம் என்ன? நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க, நம்ம ஊர் அப்போ உங்களுக்கு தானே ஈகோ இருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் கிடைக்காததுக்கு காரணம் மாநில அரசு சண்டை போட்டுட்டு இருக்கிறது தானே தவிர மத்திய அரசின் மீது குறை இல்லை என்பது எனது கருத்து.